அஸ்ஸலாமு வெல்கம் டு NF லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டெசர்ட் ரெசிபி. இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Somsom Sagu. இது வந்து ஜவ்வரிசியை வச்சு அரிசி மாவு தேங்காய் பால்லாம் வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அது கொதி வரத்துக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து கருப்பட்டி இடித்து போட்டிருக்கேன். இங்கே மலேசியாவில் குலாம்லக்கான்னு சொல்லுவாங்க. அதை நான் இடித்து போட்டுட்டு அதை வந்து நம்ம பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அது கடையில் வந்து தண்ணியும் நல்லா கொதிக்குது. இப்போ அதில் வந்து ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். ஜவ்வரிசியை எப்பயுமே வந்து நீங்கள் தண்ணி கொதி வந்தோன்னே போட்டிங்கன்னா கட்டி விழுகாது. அதே டயத்தில் வந்து உங்களுக்கு அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட அதுவும் வந்து உடஞ்சிரும். இப்போ இது நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எனக்கு பத்தலை, நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும், நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்குவோம். இப்போது இந்த மாதிரி ஸ்டைனர் வச்சுட்டு அதில் நான் ஊற்றிட்டு நீங்கள் வந்து வெறும் பச்சை தண்ணி ஊற்றி அலசி வெறும் ஜவ்வரிசி மட்டும் எடுத்துக்கணும். அதில் உள்ள கஞ்சி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துடணும். கஞ்சி இருந்தாக்கா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது, டெக்ஸ்சரும் ஒரு நல்லா அழகாக கிடைக்காது. அதனால் நம்ம கஞ்சி எல்லாத்தையும் கழுவி எடுத்துடணும். அது ஆறுற வரைக்கும் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கங்க. நான் வந்து ஜவ்வரிசி வந்து 1/2 கிலோ மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 கப்பு போட்டால் போதும். 2 கப் இல்லை 1.5 கப்பு போட்டால் கூட போதும். நான் வந்து 2-3 டெசர்ட் செய்கிறதுக்காக சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், அலசி தனித்தனியாக எடுத்தாச்சு. உதிரியாக இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குல்ல. இப்போ இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த டெசர்ட்க்கு தேவையான ஜவ்வரிசி மட்டும் எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு 2 ஸ்கூப் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கலர் சேர்க்க போகிறோம். நமக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறேன். இது பார்க்க 2 லேயராக அழகாக தெரியறதுக்காக தான் சேர்க்குறோம். தேவைன்னா சேருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து பண்டான் ஃப்ளேவர் சேர்க்குறேன். இப்போ நம்ம இதுக்கு மட்டும் வேக வச்சாக்கா நம்ம பண்டான் இலை போட்டு வேக வச்சா அதோட ஃப்ளேவர் வந்திருக்கும். நம்ம நிறையா டெசர்ட்க்கு நான் செஞ்சதுனால நான் இதுக்கு தனியாக இது எசன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம இதில் தான் வந்து டெசர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ ஒரு லேயர் வந்து நம்ம ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். இதே மாதிரி கிளாஸில் கூட நம்ம போட்டுக்கலாம். அதுலேயும் இப்போ நம்ம போட்டு வச்சுக்குவோம். என்கிட்ட கிளியர் கிளாஸ் பவுல் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அதில் கிளியராக தெரியறதுக்காக அதில் போட்டு பேலன்ஸை வந்து இந்த மாதிரி கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து மேலே உள்ள லேயர் செய்ய போகிறோம். அதுக்கு பேக்கெட் கோகோனட் மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே தேங்காய் அரைச்சி திக்காக கூட பால் எடுத்துக்கலாம். ஒரு 400 ml எடுத்துக்கோங்க. இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு இன்னும் ஆன் பண்ணலை. அதிலே வந்து நம்ம அரிசி மாவும் ஒரு 1/4 கப் மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடாச்சுன்னா கட்டி விழுந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், கட்டியே இல்லாமல் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த லேயர் வந்து லைட்டான உப்பாக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கஸ்டர்ட் மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் 2 பண்டான் இலை சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதோடய ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ளேவர் இறங்கி நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ அந்த பண்டான் இலை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ தான் அடியில் பிடிக்காமையும் கட்டி விழுகாமையும் இருக்கும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. ஒரு கஸ்டர்ட் மாதிரி நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கலாம். ஃபேனில் வச்சு நீங்கள் ஆற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இது மேலே இந்த லேயர் போட்டுருவோம்.
ஜவ்வரிசி வந்து ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. மேலே உள்ளது வந்து லைட்டான உப்பாக இருக்கும். தேங்காய் பால் நல்லா வாசமாக உப்பாக இருக்கும் லைட்டாக. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சிரப் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி தான் நம்ம சர்வ் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம். அது உடனே செட் ஆகிடும். நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு இஃப்தார் டயத்தில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம சிரப் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நான் வந்து 1 மணி நேரம் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. ஆனால் நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி நல்ல கஸ்டர்ட் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது 2 லேயராக. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகும்போது நமக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சிரப் மேலே ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறையா இஃப்தார் ரெசிபி நம்ம சேனலில் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.